பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புது மாசத்துல வந்திருக்கிறோம், புதிய நாட்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்ல. இந்த வருஷம் இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, வேகமாய் மாதங்கள் ஓடுகிறது. அந்த ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அதுதான் முக்கியம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அவருடைய ஆண்டவர் அருளி செய்தார். அதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். அந்த தீங்குக்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். 4 காரியம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும், உம்முடைய கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அழகான ஜெபம்ல தினந்தோறும் இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. உடைய வேலையில், அல்ல நீ படித்து கொண்டு இருந்த படிப்பில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவை, உலக ஆசீர்வாதம் தேவை, ஆரோக்கியம் தேவை. என்ன ஆசீர்வாதமோ ஆண்டவர் அருளி செய்வார். என்னை ஆசீர்வதியும்னு கேளுங்க. எல்லைகளை நீர் பெரிதாக்கும். இருக்கிறதை விட உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவது தான் தேவனுக்கு பிரியம். உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகள், ஊழியத்தின் எல்லைகள், உங்களுடைய பிஸ்னஸின் எல்லைகள், வேலையில் உயர்வு விஸ்தாரமாக்குன்னு கேளுங்க. உங்களுடைய கரம் என் கூட இருக்கணும். ஒரு கரம் கூட இருக்கணுமானா, கைப்பிடிச்ச நடத்தணுமானா, ரொம்ப பக்கத்தில் இருந்தால் தானே முடியும். அப்போ இயேசுவே, நீங்கள் கூட இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், என்னை கரம் பிடித்து நடத்துங்கன்னு அழகாய் நடத்துவார். அவர் கூட இருந்தாலே அற்புதம் தானே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். நமக்கு தீங்கி செய்கிற மனிதர்கள் இருப்பாங்க, பிசாசின் கிரியை இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தீமை செய்யணும், நம்மளுக்கு பிரச்சனை உண்டாக்கன்னு பிசாசு முயற்சிப்பான். இன்னைக்கு என்ன தீங்கு வரும், என்ன ஆபத்து வரும் நமக்கு தெரியாது. ஆண்டவரே, நீங்கள் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை தினமும் செய்யுங்க. அதே மாதிரி அழகாய் உங்களை நடத்துவார். இப்போ சொல்கிறீங்களா? அப்படி இதயத்தில் கை வைத்து, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி அருளும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.